கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இவங்க காற்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காற்று ராசிக்காரர்கள்னால எந்த விதத்துலையும் வந்து வளைஞ்சு கொடுத்து போவார்கள். அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படியாப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவ்வளோ ஒரு அமோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஏன்னா ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் வந்து 4 கிரகங்கள் வந்து இவங்களுடைய 2ஆம் வாக்குஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் போய் உட்காண்டிருக்காங்க. ஸோ அதனால் எடுத்த காரியங்கள் தொட்டது துளங்கும். அதாவது என்ன சொல்கிறது, இவங்க மண் எடுத்தாலும் பொன்னாகும் சொல்லக்கூடிய மாதமாகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அமையுது. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டே இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இவங்க வீடு தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்திங்கன்னா ஜாக்பாட் சொல்லலாம். அதாவது தொழில் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து லாபம் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஜாக்பாட் அடித்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வந்து பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க இவ்வளோ மாதமாக. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க சரின்னுவாங்க. நம்ம பசங்களா இவங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. அதே மாதிரி வெளியூர் பயணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதாவது சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்ட்டு குடும்பத்தோடு போனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.